திருச்சி பெட்டவாய்த்தலையில் நள்ளிரவில் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் தாய், மகன் உட்பட 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். காரைக்காலில் இருந்து சேலம் மேச்சேரிக்கு சென்ற டிப்பர் லாரி பெட்டவாய்த்தலை வந்தபோது பழுதானது. அப்போது எதிரே வந்த ஆட்டோ மீது பயங்கரமாக மோதி ஐயன் வாய்க்கால் ஓரம் கவிழ்ந்தது. மருத்துவமனை சென்றுவிட்டு வீட்டிற்கு ஆட்டோவில் திரும்பிய சுசீலா, அவரது மகன் சரவணன், ஓட்டுநர் அரவிந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பனங்காட்டில் சோஃபா தயாரிப்பு தொழிற்சாலைக்கு பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி தீக்கிரையானது. சந்திரன் என்பவரின் தொழிற்சாலைக்கு பிளாஸ்டிக் பஞ்சுகளையும் பருத்தி கழிவு பஞ்சுகளையும் ஏற்றிக்கொண்டு ஈரோட்டிலிருந்து வந்த லாரி ஓமலூரை கடந்து சோஃபா தொழிற்சாலை அருகே சென்றபோது லோடு மிக உயரமாக இருந்ததால் மின்சார கம்பியில் பஞ்சு மூட்டைகள் உரசி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. லாரி ஓட்டுநர் தப்பியோடி உயிர் பிழைத்தார். தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இத்தீ விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாரி சாம்பலாகியது. இத்தீ விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருத்தாச்சலத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் திமுக, அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் காவல்துறையும் நகராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என கூறி விருத்தாச்சலம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்தபோது அதிமுக, திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.